ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு கூகுள்லேயோ மெட்டாலேயோ ஆட் ஆன் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ எந்த கேபிஐ யூஸ் பண்ணி ஸோ அவங்களோட ஸ்கில்லை எவாலுவேட் பண்ணுறது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தப்பான கேபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கேபிஐ யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கேபிஐ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லீட்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்றது ஃபர்ஸ்ட் கேபிஐ கிடையாது. ஃபர்ஸ்ட் கேபிஐ பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கேபிஐ எது இம்பார்ட்டன் பார்த்தீங்க அப்படின்னா விஎல் வேல்யூ லீட் பர்சன்டேஜ் தான் உங்களோட பிரைமரி கேபிஐயா இருக்கும். எத்தனை லீட் ஜென்ரேட் பண்ணுறது முக்கியம் தான். பட் அதோட எது முக்கியம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ லீட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அந்த 100 லீட்ல 20 லீட் வந்து வேல்யூ லீடர். ஸோ உங்களோட வேல்யூ லீட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20% இருக்கு. இந்த 20% உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் லீட்ஸ் முக்கியம் தான். பட் அதோட எது முக்கியம் அப்படின்னா அந்த லீடில் எத்தனை லீட் குவாலிட்டியாக இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லீட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் உங்களோட முக்கியமான கேபிஐயா இருக்கும். லீட்ஸ்லேருந்து சேல்ஸும் முக்கியம். ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டீமு ப்ளஸ் சேல்ஸ் டீமோட கோஆர்டினேஷன் அதில் இருக்கனால ஸோ நம்மளோட கேபி வந்து சேல்ஸ் வரைக்கும் போகாது. ஸோ வேல்யூ லீட் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டோட கேபிஐ இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடந்துடும். இதுவே நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸுக்கு சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேபி வந்து அதிக டிராஃபிக் கொண்டு வரதோ இல்லை வந்து நம்பர் ஆஃப் சேல்ஸ் கொண்டு வரதோ கிடையாது. நம்பர் ஆஃப் சேல்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் இது வந்து செகண்டரி கேபின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேபி எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ROAS. ஸோ ROASன்றது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் கொண்டாந்துருக்கீங்க. ஸோ இந்த கேபிஐ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபிஐ. ஸோ இதை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பிசினஸுக்கு ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வால்யூம். ஸோ அதனால தான் ROAS வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ லீட் பர்சன்டேஜ் தான் உங்களோட கேபிஐ. சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ROAS தான் உங்களோட கேபிஐ இருக்கும். ஸோ ROAS இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போறீங்க, எந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் கொண்டு போக போறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸில் வரும். பட் எண்டாவதுலேயே நீங்கள் ROAS இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இம்ப்ரூவ் பண்ண முடியுது, ROAS-ஐயும் VL-ஐயும் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன்சைட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.